வெல்கம் டு ஜோலா கிச்சன். இன்றைக்கி 3 வகையான பணியாரம் செய்யலாம் வாங்க. ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஒரு அரை மூடி தேங்காவை துருவி ஒரு 2 ஏலக்காய் போட்டு அதை வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுப்போம். அடுத்தது வெஜிடபிள் பணியாரத்துக்கு வெஜிடபிள்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம், கேரட்டு, பச்சை மிளகாய், இஞ்சி. அதில் 2 கரண்டி மாவை ஊற்றிக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். அடுத்தது இனிப்பு பணியாரத்துக்கு நான் பால் காய்ச்சி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் எவ்வளோ பணியாரம் தேவையோ அந்த அளவுக்கு மாவை ஊற்றிக்கலாம். எங்கள் வீட்டுக்காருக்கு பால் பணியாரம்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர் வந்து எண்ணெயில் பொரிச்ச ஐட்டம்லாம் சாப்பிடக்கூடாது. அவர் சாப்பிடக்கூடாதுன்னு செய்யாமல் நானும் காஞ்சி போகிறேன். அதனால தான் இந்த ஐடியாவை நான் கையாண்டிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இனிப்பு பணியாரம், வெஜிடபிள் பணியாரம், இது எம்டி மாவாக இருக்குது. எம்டி பணியாரமாக ஊற்றிப்போம். இது இனிப்பு சேர்க்கலை. இந்த பணியாரத்தை தான் நம்ம பாலில் போட போகிறோம். சூப்பராக வருது. அதெல்லாம் பந்தாக வந்திருந்தது பாருங்கள். இது அருமையாக வந்திருந்தது. இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுப்போம். வேறு என்ன பண்ணுறது? அவங்க சாப்பிடக்கூடாதுன்னா அவங்கள விட்டுட்டு நம்ம சாப்பிட முடியாது. அதுக்காக தான் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும். உண்மையிலேயே இந்த பால் பணியாரம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னன்னா ஜூஸியாக ஸ்பாஞ்ச் மாதிரி இருந்துச்சு. குலோப்ஜான் ஊற வச்சு நம்ம அமுக்குனோம்னா எப்படி அந்த ஜூஸ் எல்லாம் கீழே கொட்டும், அது போல் இருந்துச்சு. இது சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. இதை எடுத்து தனியாக வச்சுப்போம். வச்சுக்கிட்டு இதை வந்து பாலில் வந்து ஊற போட்டுடலாம். பாலில் வந்து ஊற போட்டுருவோம். அடுத்தது வெஜிடபிள் பணியாரமும் நான் செஞ்சு வச்சுருக்கேன். இந்த வெஜிடபிள் பணியாரம் வந்து நம்ம சாதாரணமாக சாப்பிடக்கூடாது. இந்த பால் பணியாரத்தை எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன். அருமையாக இருந்துச்சு. உண்மையிலே இதுதான் சீக்கிரமே தீர்ந்து போனது. விரும்பி சாப்பிட்டாரு எங்கள் வீட்டுக்காரர். இது அங்கே பாருங்கள், ஜூஸியாக வருது. சூப்பராக ஸ்பாஞ்ச் மாதிரி இருந்துச்சு. இப்போ வெஜிடபிள் பணியாரம் வச்சுருக்கேன், இனிப்பு பணியாரம் வச்சுருக்கேன். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுருக்கேன். இது வந்து தயிர் வடை, நம்ம சாம்பார் வடை சாப்பிட்றது மாதிரி இந்த வெஜிடபிள் பணியாரத்தை சாப்பிடணும். ஒரே மாதிரி சாப்பிட்டா திகட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.